மக்களே அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களின் உதவும் உழைப்பாளி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் புதுசாக ஒரு பாத்ரூம் ஒன்று கட்ட போகிறோம். டாய்லெட்டு ப்ளஸ்ஸு குளிக்கிற ரூம்பு, 2 ரூம் வந்து தனித்தனியாக காமனாக கட்ட போகிறோம். அது நம்ம எப்படி செய்யலான்றத முழுசாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாத்ரூமுடைய அளவு எவ்வளோ வச்சுருக்கோம்னாக்கா 10க்கு 6, நீளம் 10 அடியும் அகலம் வந்து 6 அடியும் வச்சுருக்கோம். நம்ம வந்து இதில் 6 இன்ச் ஆழ பிளாக் தான் நம்ம கட்ட போகிறோம். அதுக்காக தான் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா பாயா மார்க்கு பண்ணியிருக்கு. இது 10க்கு 6 பார்த்தீங்கன்னாக்கா உள்கூடு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு டாய்லெட்டு 5க்கு 3.5 ப்ளஸ்ஸு குளிக்கிற ரூம் வந்து 5க்கு 5 உள்கூடு வர்ற மாதிரி நம்ம கட்ட போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாத்ரூம் இருக்குது பார்த்தீங்களா, பழசு. அவங்க கல்லடிக்கு அப்படியே பாத்ரூம் கட்டி வச்சுருக்காங்க. அந்த கல் எடுத்து தான் நம்ம பாத்ரூமே கட்ட போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு குடிசல் வீட்டிலேருந்து பிரித்து எடுத்துகிட்டு வந்தது. அந்த கல்லை தான் நம்ம கட்டி இப்போ பாத்ரூம் கட்ட போகிறோம். இதுதான்ப்பா நம்ம பாத்ரூமுடைய ஓனரு. பாத்ரூமுக்கு ஓனரு. ஒரு அழகான ஒரு அரணைக்குட்டி வந்து பள்ளத்தில் விழுந்துருச்சிங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பார்க்குறதுக்கெல்லாம் ஒரே லெவலாக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா வரும். என்னென்னா வரும்னே தெரியாது குளின் ஒன்றரை வட்டிக்கு. பார்த்து நாம் தான் பொறுப்பாக அதை எடுத்து மேலே விடணும். இப்போ தான் நம்ம ஒன்றத்தை காப்பாற்றி விட்டோம். அது வரைக்கும் பாருங்கள் இன்னொன்று வந்துருச்சு. இது ஏதோ விஷப்பூச்சின்றாங்க. இது என்னான்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பேரும் வேறு தெரியல. இது எக்கிலி பூச்சின்றாங்க. உங்கள் ஊரில் இது பேர் என்னான்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள். இது பார்க்குறதுக்கு சிலந்தி பூசிலே ஒரு வகை, பெரிய பூச்சியாக இருக்குது. பாருங்கள் உங்கள் ஊரில் என்ன பேருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதா பார்த்ததே இல்லை மனுஷனுக்கே கூட கட்டி ஊசி மாத்திரை எல்லாம் கிடையாது. சிலந்தி நீ சொல்லுகிறானே எகிரி விஷயம் தெரியல. அவன் வீடியோ இடக்கூடி கெட்ட போனடிக்கு தான் தெரியுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பூச்சியை நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் யார் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நம்ம பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு போய் சேஃப்டியாக விட்டுட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு இப்போதைக்கு ஒரு 1.5 அடி கிட்ட ஆழம் நம்ம நோண்டிட்டோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அதிலே பாருங்கள் நுரம்பு கலந்த சுண்ணாம்பு செட்டு. நம்மளுக்கு இந்த மாதிரி மண் கிடச்சா தரமான மண்ணுங்க இது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பாத்ரூமுக்கு மினிமம் 1 அடி 1.5 அடியே போதும். நம்மளுக்கு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் நம்ம ஒரு 3 அடி ஆழணுன்னாவே நம்மளுக்கு போதுமானது. நம்மளுக்கு சுண்ணாம்பு செட்டு மண் கிடச்சாவே போதும். ரொம்ப ஸ்ட்ராங்கு, நல்லா பாறை மாதிரி இருக்கும் மண். சுண்ணாம்பு செட்டு மண் எந்தெந்த ஊரில் இருக்கிறன்றத கமெண்ட் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் ஒரு 3 அடி நோண்டினாவே எங்களுக்கு சுண்ணாம்பு செட்டு மண் கிடச்சிடும். 3 அடி. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் கிடப்பாரை போட்டு நோண்டினாலும் ஒரே 1/4 இன்ச்சு கூட குத்தி எடுக்க முடியாது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மண். யார் யார் வீட்டுக்கெல்லாம் அந்த மாதிரி மண் கிடச்சிருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள்.
இது பார்த்தீங்கன்னாக்க பெரிய பழைய முருங்கை மரங்க இது. கரெக்டாக நம்ம பாயை மார்க் பண்ணுறதால கரெக்டாக சென்டராக மாட்டிக்கிச்சு பாருங்கள். அந்த குறுக்குலையும் இந்த குறுக்குலையும் க்ளீனாக கரெக்டாக பக்காவாக மாட்டிக்கிச்சு. இத்தனை நம்ம வெட்டி எடுக்கிற வேலைக்குள்ளே போதும் போதும் ஆகி போச்சுங்க. கடைசியில் ஒரு ஜேசிபிக்காரன் கூட்டா கூட ஜேசிபிக்காரன் யாரும் வரல. இந்த வேற மட்டும் பிடிங்கி எடுத்துருவான்னு சொல்லிட்டு பார்த்துச்சு. கடைசியில் அது கடப்பாரிலேயே குத்தி 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 தான் கஷ்டப்பட்டு எடுத்து மேலே தூக்கியே போட்டோம். ஏதோ முருங்கை மரம்ன்றதுனால கடப்பாரிலே குத்தி எடுத்துட்டோம். வேர் அவ்வளோவும் ஸ்ட்ராங்காக இல்லை. சப்போஸ் வேறு எதனா மரங்கிற எதனா மாட்டின்ச்சுன்னா ரொம்ப கஷ்டம்தாங்க. எத்தனை வேர் இருக்குது? 1 2 3 6 அடி வேர் 1 8. முருங்கை மரம் எத்த சூடு நரம்புக்கு அதுக்கும் எப்படி பலிஞ்சிக்குது பற்றி ஆண்டுறேன் நான். ஜேசிபி தான் ஒரே பைட்டில் பிடிச்சி இழுத்துட்டுப்போம். கீழே கீழே பாரு. விட்டு டேப் டேப் விட்டு. கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா 1.25 அடி நம்ம நோண்டியிருக்கோம். பாத்ரூமுக்கு 1.25 அடி, அதுவே ஜாஸ்தி போதும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா போர்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா கல் நல்லா மோட்டா கல்லாக எடுத்து க்ளீனாக நம்ம பக்காவாக அடிக்கணும் வர போகிறோம். ஒரு அடியிலேருந்து 1.25 அடிக்கு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா கல் அடக்க போகிறோம். பார்த்து தூக்கு குட்டாங்கல். கேட்டுங்கிட்ட விடு. பார்த்தீங்கன்னா பாயாக்குழிக்கு மொத்தம் நம்ம போர்டர்ஸ் அடிக்காச்சு. குடிக்கிற தனி மண் வேணா. எப்படி வந்தாலும் சரி இரு, அப்புறம் ஃபிட் பண்ணுவேன். என்னடா இது, மண்ணு புளியை எடுத்தாங்க, கல்லை போட்டாங்க, மறுபடியும் மண்ணை போட்டு முடுறாங்களே, சிமெண்ட் களி கொட்டலேன்னு சில பேர் நினைப்பீங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த மாதிரி தான் நம்ம செய்வோம். இதே நல்லா ஸ்ட்ராங்கு தான். ஏன்னா மண்ணும் நம்மளுக்கு தரமாக இருக்குது. அதனால் மண்ணு கொட்டி நம்ம பேக்கிங் பண்ணிக்கலாம். கல்லுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கருங்கல் பார்த்திங்கன்னா நம்ம 2 லைன் கட்ட போகிறோம். 2 லைன் கட்டினாக்கா நம்மளுக்கு அதே போதும் பாத்ரூம்க்கான ஸ்ட்ரென்த்து. இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கே பார்த்தீங்கன்னாக்கா கடைகாலே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த மாதிரி தான் நம்ம செய்வோம். எங்கள் ஊர் சைடெல்லாம் எந்தெந்த ஊர்லலாம் அந்த மாதிரி செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
எங்கெங்கே கேப் இருக்கோ அங்கெல்லாம் கரெக்டாக நம்ம கால்லே க்ளீனாக நம்ம பார்த்து க்ளீனாக மிரித்து பேக் பண்ணிக்கணும். ஏன்னா காலில் மிரிக்கிறது கொஞ்சம் உஷாராக பேக் பண்ணணும். ஏன்னா கல்லெல்லாம் உடச்சிக்கல ஷார்ப்பாகும். காலில் போட்டுச்சுன்னா மொத்தம் அப்படியே ரெண்டாக பப்பாளி பழம் மாதிரி பழுக்குன்னு பொழந்துக்கும். தண்ணி நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் பள்ளம். அது எங்கெங்கன்னு பார்த்து கரெக்டாக நம்ம சின்ன சின்ன போர்டர்ஸ் எல்லாம் பார்த்து கரெக்டாக போட்டு மண்ணுக்குள்ளே அப்படியே சொருகிற வேண்டியது தான். அது கரெக்டாக க்ளீனாக போயிட்டு மண்ணுக்குள்ளே அப்படியே போயிட்டு கரெக்டாக பேக் ஆகிடும். ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா கல் ஒன்று மேடும் ஒன்று பள்ளமாகவும் இருக்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மண் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த இடத்துல சின்ன சின்ன போர்டர்ஸை போட்டு லெவலுக்காக மட்டமாக நம்ம மெரிச்சிக்க வேண்டியது தான். பாருங்கள் மக்களே, இதோட வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உதவும் உழைப்பு சப்ஸ்கிரைப் சேனலுக்கு பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.